கர்த்தரை தேடணும். அந்த நேரத்துல அந்த புலம்பல் இருக்கக்கூடாது. எனக்கு காரியம் வாய்க்கல, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு காரியம் வாய்க்கல. ஆனா நம்ம வந்து சும்மா ஏதோ வேணும்ன்றதுக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுதல் முறையே அல்ல. நம்ம அதிகாலையில கர்த்தரை நோக்கி ஞானம் வேணும், எனக்கு இந்த நாள்ல ஞானம் வேணும் ஆண்டவரே, உண்மையை அறிந்து கொள்ளணும், உங்களுக்குள்ள நான் என்னை திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டார் இல்லையா? அவர் எவ்வளவு தாவீது அவரை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி. பழைய பரிசுத்தவன்லாம் முன்மாதிரி. இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தாழ்மையே இல்லாம போய் ஆண்டவர் விரோதமா போய் இது தண்டனை எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால வேண்டி நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றத இந்த பரிசுத்த வேதாகமும் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை. வானம் பூமி ஒழிஞ்சிடும் இந்த வார்த்தை, ஒரு நாளும் ஒழியாது இல்லையா? இந்த வார்த்தைகளை படிப்போம், கர்த்தரை தேடுவோம். கர்த்தருக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடி நம்ம வாழும் பொழுது